வணக்கம். காதலிக்க நேரமில்லை படத்தில் ஆரம்பிச்சு இந்த வருஷம் நீக், லவ் மேரேஜ், ஓஹோ எந்தன் பேபி, பன் பட்டர் ஜாம், கிஸ்னு சில பல ராம்காம் படங்கள் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் வந்துகிட்டே தான் இருக்குது. இந்த படங்கள் எல்லாமே ஓடிச்சா இல்லையா அப்படிங்கிறதுலாம் என்னுடைய பாயிண்ட் இல்லை. அட்லீஸ்ட் இந்த ஜானரில் தொடர்ந்து ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்குங்கிறத தான் நான் முக்கியமாக பார்க்குறேன். அதில் லேட்டஸ்ட் வரவு தான் இந்த ஆரோமலே. கௌதம் மேனன் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு அவர் ஸ்டைல்லையே ஒரு ராம்காம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த முதல் படத்தை எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். இயக்குனர் சாரங், கிஷன் தாஸ், சிவாத்மிகா, அர்ஷத் கான், விடிவி கணேஷ்னு நிறைய பேர் நடிச்சிருக்கிற இந்த படம் எப்படின்னு சொல்கிறேன். ஆரோமலே. கிஷன் தாஸ் ஸ்கூல் டைமில் விண்ணை தாண்டி வருவாயா படத்தை பார்த்ததுலேருந்தே லவ் தான் வாழ்க்கையில் முக்கியம் அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு டெலுலு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு. அவருக்கான ஒரு ஐடியல் கேர்ள் ஃப்ரெண்டை எப்பயுமே தேடி 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 ஹார்ட் பிரேக்கே ஃபேஸ் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் இந்த எண்ணத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு பொறுப்பாக வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிமோனியல் ஏஜென்சியில் வேலைக்கு போகிறாரு. அங்கே அவருடைய சீனியர் மேனேஜர் சிவாத்மிகாவை பார்த்ததுமே எப்பவும் போல் அவர் ஒரு மணி அடிக்குது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஹீரோவுக்கு அவர் விருப்பப்படி ஒரு லவ் ஸ்டோரி அமைஞ்சதா இல்லையா? இதுதான் ஆரோமலே. ஒரு ரொமான்டிக் காமெடிக்கான பெர்ஃபெக்டான ப்ரெமிஸ் தான். அது ஆல்மோஸ்ட் ஹாஃப்வே மார்க் தாண்ட வரைக்கும் சிறப்பாகவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு இயக்குனர் சாரங். இதில் ரொமான்ஸுங்கிறத விட காமெடிக்கு முக்கியத்துவம் அதிகம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே கூட படம் ஜாலியாக ஃபன்னாக நகரும் போது அது பெரிய கம்ப்ளைண்ட்டாக சொல்ல முடியல. பட் ஹோப்லெஸ் ரொமான்டிக்னு ஹீரோ கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஆரம்பத்தில் ஒரு 15 நிமிஷம் ஒரு போர்ஷன் ஒன்று வருது. அது டோட்டலாக ஒர்க் ஆகலை. ஏன்னா அந்த காட்சிகள் ரொமான்டிக்காக எதுவுமே இல்லை. அது கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஹீரோடைய நேச்சரை. ஒன்ஸ் ஹீரோ கேரக்டருக்கு சீரியஸ்னஸ் வரும்போது தான் இந்த கதையையும் நம்மளால சீரியஸாக எடுத்துக்க முடியுது. ஹர்ஷத் கானுடைய நிறைய கவுண்டர்ஸ் ஒர்க் ஆகுது, சிரிக்க வைக்குது, வெரி நைஸ். அஞ்சலிங்கிற ஹீரோயின் கேரக்டர் ரைட்டிங் தான் இந்த படத்தில் ஒரு ஹைலைட். ரொம்ப நல்லா இருந்தது. இப்படிப்பட்ட கதைகளில் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னு நினைப்போமோ அதை எதையுமே அவங்க இந்த படத்தில் பண்ண மாட்டாங்க. அதுவே இந்த கதைக்கு ஒரு சுவாரஸ்யத்தை கொண்டு வந்திருந்தது. ஹீரோயின் ஹீரோவுக்கான இன்டைரக்டான மோதல், ஹீரோ முன்னாடி இருக்கிற சேலஞ்ச், ஒரு பொண்ணுக்கான மாப்பிளையை அவர் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்றதுன்னு ஃபன் மோடும் கண்டினியூ ஆகுது. அண்ட் சர்ஃபேஸ் லெவலில் மட்டுமே ஸ்மார்ட்டா தெரிஞ்சாலுமே கூட அது தப்பாவும் தெரியல. ஆனா இன்டர்வல் பிளாக்ல ட்விஸ்ட் வைக்கணும்னு இஷ்டத்துக்கு யோசிச்சு வைக்கிற மாதிரி ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஆல்ரெடி இருக்கிற கிளாஷ் பெருசாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்டரை கொண்டு வராங்க. ஆனா இந்த சீனுக்கான மூட் ஆக்சுவலா ப்ராப்பரா செட் பண்ணப்படல. தென் கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி ஒரு பீக்ல சண்டையை கொண்டு போய் நிறுத்தணும் ட்ரை பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீதான் என் பொண்ணு சொந்தம் இன்டர்வல் பாயிண்ட் மாதிரி இன்ஸ்பிரேஷன் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் டைரக்டர். பட் இந்த கான்வர்சேஷன் இந்த படத்துல அவ்வளவு இயல்பா சண்டையில போய் முடிகிற மாதிரி தெரியல. இங்க சண்டை வரணும் அப்படின்னு பிரயத்தனப்பட்டு ரொம்ப டெலபரேட்டா கண்ட்ரைவிடா வளைச்சு எழுதுன மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அஃப்கோர்ஸ் சண்டை வரணுங்கிறத நோக்கம் அப்படிதான் இருக்கணும். ஆனால் அது தெரியாமல் இயல்பாக சண்டை வர மாதிரி இருக்கணும் இல்லையா? அங்கே ஸ்லிப் ஆயிருக்காங்க. இதனால அந்த கிளாஷும் பெரிய இம்பாக்டை கொடுக்கல. போஸ்ட் இன்டர்வல் முதல்லேருந்து கொண்டு வந்த விடிவி கணேஷ் கேரக்டரை வச்சு ஒரு சின்ன காமெடி ட்ராக் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது பெருசாக சிரிக்க வைக்கலாமே கூட அகைன் அது தப்பாக தெரியல. ஜாலியாக அப்படியே கடந்து போயிடுது. தென் இதை ஒட்டி நடக்கிற ஒரு டிராமாட்டிக்கான சீன், சிவாத்மிகா கேரக்டருடைய சேஞ்சுன்னு படத்தோடைய மூட் டோட்டலாக காம் ஆகி ராம் ஏரியாவுக்குள்ள நுழையுது. இந்த சீன்ஸ் அழகாக படமாக்கப்பட்டிருக்கு. பட் அந்த மூட், அந்த அழுத்தம் ரெண்டையுமே அவ்வளோ இன்டென்ஸாலாம் ஃபீல் பண்ண முடியல. ஹீரோவோட அப்பா அம்மாக்கு ஒரு ட்ராக் அண்டர் கரண்ட்ல இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கங்கிறத விட மெலோ டிராமா இல்லாம சொல்லப்பட்ட விதம் சென்சிபிளா இருந்தது. தென் படம் இன்னும் சீரியஸான ஒரு ஜோனுக்குள்ள போகுது. முதல்ல இருந்தே ஹீரோ கேரக்டர் பண்ற லவ்வை கிண்டல் பண்ற ட்ரோன்லயே போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்கன்றதுனால இந்த காட்சிகளையுமே அப்படிதான் இதையே காமிக்கலா ட்ரை பண்ண போறாங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன். இதே காரணத்தினால தான் இங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வந்தாலுமே கூட அது சர்ப்ரைஸா ஃபீல் ஆகல. இங்க ஹீரோயின் பேசுற வசனங்களுமே கூட அவ்வளவு கன்வின்சிங்கா இல்ல. ஸ்டில் இந்த காட்சிகள் ஓரளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் சிவாத்மிகாவுடைய கேரக்டர் எழுதப்பட்ட விதம் தான். சோ கடைசி 20-30 நிமிஷத்தை ரிடம்ஷன் ஆர்க் மாதிரி பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப நேரமா அமைதியா இருக்கிற ஒரு கேரக்டர் எமோஷனலா பேசி ஹீரோட மனசை மாத்துறதா இருக்கட்டும், நம்ம மறந்து போன ஒரு கேரக்டர் டக்குன்னு வந்து அதோடைய க்ளோஷரை சொல்லிட்டு போறதா இருக்கட்டும், இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இன்டர்வல் பாயிண்ட்ல சண்டையை வரவழைக்க ட்ரை பண்ணாங்களோ அதே மாதிரி படம் முடிவை நோக்கி போகுதுங்கிற மாதிரி அதை நோக்கி பயன்படுத்தப்பட்ட விஷயங்களாவே தெரிஞ்சுது. இன்ஃபேக்ட் படத்துடைய கிளைமேக்ஸுக்கான சீன் ஆரம்பிக்கும் போதெல்லாம் படம் முடிய போகுதுங்கிற ஃபீலே வரல. ஏன்னா என் மைண்ட்ல இந்த கதைக்கு க்ளோஷர் கிடைக்கணும்னா இன்னும் கூட ஒரு 3-4 சாலிடான காட்சிகள் தேவைப்பட்டுச்சு. ஆனா யார் யாரை எதுக்கு லவ் பண்றாங்க, எப்படி லவ் பண்றாங்கன்னு எந்த டவுட்டுக்கும் ஆன்சர் கொடுக்காமே கன்வீனியன்ட்டா படத்தை முடிச்சிட்டாங்க. மேலே போய் கீழே இறங்கின்னு இருக்கிற இந்த படத்தோடைய அந்த என்கேஜ்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் மீட்டரோட ஆட்டத்தை டர்புலன்ஸ் தெரியாம காப்பாத்துறது படத்தோடைய டெக்னிக்கல் டீம் தான். கௌதம் ராஜேந்திரனுடைய செம்ம ப்ளீசிங்கான விஷுவல்ஸ், சித்து குமாரோடைய பின்னணி இசை ரெண்டுமே பெர்ஃபெக்ட் பிளெண்ட்ல வேலை செய்யுது. ஒரு சியர்ஃபுல்லான மூட மெயின்டைன் பண்ணியிருக்காங்க த்ரூ அவுட். பாடல்கள் எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. பட் கொடியிலே மல்லிகைப்பூ மாதிரியே ஒரு பாட்டு வச்சிருக்காங்க செகண்ட் ஹாஃப்ல நினைக்கிறேன். அது கேட்க நல்லா இருந்தது. ட்ரீமியான ஒரு ரொமான்டிக் கதாநாயகனா கிஷன் தாஸ் பெர்ஃபெக்டா இருக்காரு. ஹீரோயினோட எங்க இருக்கணும் அப்படிங்கிறது டெலிபரேட் சாய்ஸ் தான் நினைக்கிறேன் இயக்குனருக்கு. அதனாலேயே இவர் சிக்கல்ல மாற்ற சில இடங்கள்ல பாவன்ற மாதிரி பரிதாபப்பட வைக்கிறாரு. நல்ல ஸ்கிரீன் பிரசன்ஸும் கூட. சிவாத்மிகா தான் இந்த படத்துடைய ஷோ ஸ்டீலர். ஜெஸ்ஸியோடைய மல்டிவர்ஸ் வெர்ஷன் மாதிரியான ஒரு கேரக்டரை செம்மையா கேரி பண்ணிருக்காங்க. அந்த கேரக்டருடைய மெச்சூரிட்டி, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், சென்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்மள நம்ப வச்சிருக்காங்க. ஸோ நோட் வர்த்தி பெர்ஃபார்மன்ஸ்.
ஃப்ரெண்டா வர அர்ஷத் கான் கிடைக்கிற கேப்ல முடிஞ்ச வரைக்கும் 4-6 சூப்பரா ஸ்கோர் பண்ணிடுறாரு. விடிவி கணேஷ் சர்ப்ரைசிங்லி ஒரு உருப்படியான ரோல்ல நல்லா நடிச்சிருந்தாரு. பட் அவருடைய பேட்டர்ல சில டைலாக் தான் சொல்லுவார் இல்லையா, அதை இங்கே சொல்றாரு, அதை தவிர்த்துருக்கலாம். சந்தான பாரதி, துளசி, பாண்டியன் மாதிரியான சீனியர் நடிகர்களுடைய கான்ட்ரிபியூஷனும் கூட நல்லா இருந்தது. மொத்தத்தில் இந்த ஆரோமலே பவர் பிளேல சம்மடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால 250-260 மாதிரி டார்கெட் செட் பண்ணுவாங்க ரொம்ப கம்மியா. அப்படி ஒரு அண்டர்வெல்மிங்கா முடிகிற டீசென்டான நோ நான்சென்ஸ் ஆவரேஜ் ராம்காம். சொல்ல வந்த விஷயத்தை இன்னும் கூட கன்வின்சிங்கா அழுத்தமா நிதானமா சொல்லியிருக்கலாம். ஸ்டில் இந்த படத்துடைய ஃப்ரெஷ்னஸும் ஃபன் ஃபேக்டரும் படத்தை ஒரு மாதிரி காப்பாத்திட்டு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். நீங்க இந்த ஆரோமலை படத்தை பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபேமிலியோடவே பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்க.